நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்தில் வாழ்த்து வரவேற்கும் விதமாக எல் மத்தியில பாஸ்டர் புகழந்தி பாஸ்டர் மத்தியில் இருக்கிறாங்க. உங்க ஜீவனில் வார்த்தைகள் மத்தியில கொண்டு வராங்க. பாஸ்டர் வெல்கம் பாஸ்டர். இது உங்களுடைய நேரம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலும் நமது டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியின் மூலியமாக இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே நாம் பிரவேசிக்க தேவன் கிருபை பாராட்டினார். இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எவ்வளவோ தடைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், இயற்கை உபாதைகள், பல அனர்த்தங்கள், மண் சரிவுகள், வெள்ளங்கள் எதுவும் நம்மை சூழ்ந்த போதும் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்தார். தேவன் நம்மை அழகாய் நேர்த்தியாய் வழிநடத்தி பாதுகாத்து வந்தார். அந்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள ஒரு இருதயத்தோட கூட ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம இந்த நாளை நம்ம கடந்து செல்லுவோம். இந்த புதிய நாளை காண தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியை பார்ப்பதற்கு அப்பா நமக்கு பாராட்டின கிருபைக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லி, நன்றி உள்ள ஒரு இருதயத்தோட கூட ஆண்டவர் சமூகத்துல வந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே எல்லா சூழ்நிலையிலும் மகிமை உண்டாகும்படியாக அவர் கரத்துல முழு மனதோடு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஒரு சிறு ஜெபத்தை நான் செய்து பிறகு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய அருமையான இந்த பாதைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த காலை நேரத்துல கூட எங்களுக்கு ஏற்ற மன்னாவை, ஆவிக்குரிய உணவை நீ தந்து ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளும்படியாக உமது வார்த்தைகளை கேட்டு அதை நாங்கள் கை கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியவும் அதன்படி வாழவும் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. உங்க சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுங்க. சகலவித துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்கென்று அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த 2வது மிஷினரி பிரயாணத்தின் முடிவிலே அதை முடித்துவிட்டு 3வது மிஷினரி பிரயாணத்துக்கு அவர் ஆயத்தமாகிறார். அப்பொழுது தமது சீஷர்களை, அவரோடு கூட இருக்கிற சபை மூப்பர்கள், அந்த எபேசுவில் இருக்கிற அத்தனை மக்களையும் அவர் வரவழைத்து அந்த இடத்துல ஒருமனப்பட்டு அவர்களை அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு பிறகு அவர் கடந்து போக பிரயாசப்படுகிறார். இப்ப நாமெல்லாம் ஒருத்தரை நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போகும்போது என்ன சொல்லுவோம்? சரி, நல்லா இருப்பா, நல்லா சந்தோஷமா இரு, நல்லா ஊழியம் பண்ணு, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நல்லா வளர்ச்சி அடையணும், நல்லா இருக்கணும், சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல வாழ்த்துக்களை சொல்லி
நம்ம அவங்கள விட்டு நம்ம கடந்து போவோம். இது நல்லதுதான், இல்ல நான் இது தவறு என்று சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய ஊழியத்தின் பாதையில, ஊழியம் நடந்து கொண்டிருக்கிற விதங்கள், இப்ப இருக்கிற நம்ம காலகட்டம், இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம ஊழியர்களாகிய நாம தேவனோடு அதிக நேரம் ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் காலங்களையும் சூழ்நிலைகளையும் அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். அவர் வெளிப்படுத்தாம இருக்கிறார்னா, நம்ம இன்னும் அவர் விரும்புகிறபடி அவரோடு அந்த உறவில், அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்களும் நானும் இல்லை என்று அர்த்தம். அவரோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார். அதுதான் தேவனுடைய சட்ட விதியே என்னன்னு பார்த்தோன்னா, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் செய்யப்போகிற எந்த காரியத்தை குறித்தும் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய தமது ஊழியக்காரருக்கு அறிவிக்காமல் எதையும் செய்ய மாட்டார். அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் செய்யப்போகிறது என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அப்படின்னா, அப்ப ஆண்டவராகிய தேவன் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துவது கிடையாது. அப்ப அவரோடு ஆழமான உறவிலே, ஆழமான அந்த சிநேகத்திலே, அவர் விரும்புகிறபடி அவர் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றி, அவர் சொன்ன ஊழியத்தை மாத்திரம் செய்து முடித்து, அவர் கொடுக்கிற அந்த பணியை செம்மையாக செய்து முடிக்கத்தக்க அந்த கிருபை எல்லாம் உண்டாக்கி, அவரோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல வாழ்ற மனிதனுக்கு தேவன் தாம் செய்யப் போகிறதை அவர் அனைத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உலகத்துக்கு அது வேடிக்கையா இருக்கலாம். உலகத்துக்கு என்னடா இப்படிலாம் இருக்குமா யோசிக்கலாம். ஆனா வேத பூர்வமான சட்டம் அதுதான் சொல்லுது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. வேதம் சொல்லுகிற சட்ட விதிகள் அதுதான். அப்ப தேவன் எதையும் மறைக்காமல் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிப்பார். தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் கிடையாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அங்க இருக்கிற முக்கியமான வார்த்தைய எல்லாருக்கும் தேவன் சொல்லிட்டாருன்னா, அப்ப தேவன் எல்லாமே அவர் செய்வது கிடையாது. அப்ப தேவன் தம்மோடு கூட உறவுல நிலைத்திருக்கிறவனுக்கு, அப்புறம் மோசேக்கு கூட நீங்க பாருங்க, எல்லாமே தேவன் ஒரு மனுஷன அழைக்கும்போது, அவனை கொண்டு என்ன செய்ய போறேன் என்பத முன்னாடியே சொல்லிட்டு தான் அவனை அழைக்கிறார். எதையுமே தேவன் சொல்லாம அழைப்பது கிடையாது. பாருங்க, பேதுருவ எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருக்கும்போது என்ன சொல்றாரு? "இனி நான் உன்ன என்ன பண்றேன்? மனுஷன பிடிக்கிறவனா மாத்துறேன்னு" சொன்னார். அப்போ அன்னைக்கு அந்த வார்த்தை வரும்போது பேதுருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது போய் மனுஷன என் வேலையே மீன் பிடிக்கிறது. இப்ப மீன் பிடிக்கிற என்ன போய் மனுஷன போய் பிடிக்கிறேங்கிறாரு. ஒண்ணுமே புரியலையே! நிச்சயமா அப்ப அவருக்கு கட்டாயம் புரியாது. அவருடைய சூழ்நிலை நீங்களும் நானும் இருந்தாலும், நமக்கும் ஒண்ணும் புரியாது. ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. அவருடைய ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு அவருடைய கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். இதுதான் ஆண்டவர் செய்ற மிகப்பெரிய ஒரு மகிமையான காரியம். அப்ப எதையுமே தேவன் சொல்லாம செய்வது கிடையாது. எல்லாவற்றையும் முன்னாடியே சொல்லிட்டார். நம்மளை கர்த்தர் அழைக்கும்போதே, நம்மை கர்த்தர் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளும்போதே, அதற்கான தரிசனங்களையும், அதற்கான தேவ திட்டங்களையும், அதற்கான செயல்பாடுகளையும், அதற்கான விஷன், மிஷன் எல்லாவற்றையும் கொடுத்து தான் தேவன் நம்மை அழைக்கிறார். நம்மை வேறு பிரிக்கிறார். நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த விஷயத்த நம்ம முதல்ல ஊழியக்காரர்களாகிய நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இத நான் வருஷத்தின் கடைசியில பேசுறேன்னா, இப்பதான் பேச வேண்டிய நேரம். இப்ப நம்ம இந்த ஆண்டு முழுக்க நம்ம யோசித்து பாருங்க. இந்த ஆண்டு முழுக்க தேவன் நம்ம நம்ம நடத்தி வந்த விதங்கள நம்ம நல்லா யோசித்து அப்படியே ஒன் பை ஒன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படின்னு தெரியல. நான் பார்த்தா தினந்தோறும் நான் டைரி எழுதுற பழக்கம் எனக்கு இருக்கு. நான் பார்த்தா என்னோட இந்த இந்த ஜெப டைரி இருக்குது. என்னது வேத தியான டைரி, அப்புறம் அதே போல அனுதின டைரி. இது மாரி நான் 2, 3 டைரி நான் யூஸ் பண்றேன். அந்த டைரில ஆண்டவர் இப்ப நான் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப என் கூட பேசுறத உடனே நான் எழுதிக்குவேன். அந்த நாள்ல அப்ப எனக்கு அந்த நாள்ல கர்த்தர் என் கூட பேச இடைப்பட்டாரு. இந்த வசனத்த எனக்கு சொன்னாரு. இது இது எனக்குள்ள மாத்த சொன்னாரு. மனம் திரும்ப சொன்னாரு. அப்படின்னு நான் உடனே என்ன பண்ணுவேன், எழுதிக்குவேன். அதேபோல ஜெப தியானத்துல இப்ப எனக்கு யாராவது ஃபோன்ல யாராவது பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்னா உடனே டக்குன்னு அதுல நான் எழுதிக்குவேன். ஏன்னா, கிறிஸ்தவங்க சொல்ற மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? நான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் சிஸ்டர். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா உண்மையாகவே நம்ம ஜெபித்தோமா என்பது சற்று நல்லா பொறுமையா வீட்ல போய் யோசிச்சு பாருங்க. எத்தன பேர் ஃபோன்ல நம்மகிட்ட பல பிரச்சனைகள சொல்லியிருக்கிறாங்க, பல போராட்டங்கள சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஜெபிப்போம் என்கிற நம்பிக்கையில தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. நாமளும் அத கேட்கிறோம். நான் ஜெபிக்கிறோம்னு சொல்றோம். ஆனா அத நம்ம ஞாபகம் வச்சு நம்ம ஜெபித்திருக்கிறோமான்னு பார்த்தோம்னா, அது இல்லன்னு தான் சொல்ல முடியும். அப்ப ஜ அ அப்பன்னா கிறிஸ்தவங்க துணிந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய பொய் எதுன்னா, "நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சிஸ்டர். உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிரதர்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸியில மறந்துர்றோம். பிறகு நம்ம நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் அங்க வரும்போது, நம்ம யார் என்ன சொன்னாங்க என்பதை நாம் மறந்து விடுகிறோம். பிறகு நம்ம பழைய வேலைக்கு நம்ம அப்படியே கடந்து போய் விடுகிறோம். அடுத்த இதுக்கு நம்ம அப்படியே மாறி போயிர்றோம். அப்ப நல்லா யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல வந்துட்டு இருக்கோம்.
இப்ப பாருங்க, ஆபிரகாமையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போது என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, உன் மூலியமாக ஒரு தேசத்தை உருவாக்குவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மூலியமா அந்த பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அவனுக்கு வார்த்தை கொடுக்கும்போது அவன் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த அம்மாவுக்கும் கர்ப்பம் செத்து போயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில வார்த்தை செயல்படுமா? இது நமக்கு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆனா இப்ப நடந்தது என்ன யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்கலாம் யாரும் நம்மலாம் என்னது, அந்த ஆபிரகாம பத்தி நம்ம அழகா தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆபிரகாமின் வம்சத்துல நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் அழகா பிறந்திருக்கிறார். அதே போல மோசேய தேவன் ஊழியத்துக்கு அழைக்கும்போது அவர்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் அழைக்கிறார். உன்னை வச்சு இதை நான் செய்ய போறேன். நீ தான் கானானுக்கு என் மக்களை நீ வழிநடத்தணும். அது அழகா சொல்றாரு. யோசுவா குறித்து சொல்லும்போது நீ தான் கானான் தேசத்தை இஸ்ரேல் மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். இதெல்லாம் அவனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் சொல்லி தான் அழைக்கிறார். உன்னை வச்சு நான் இதை நான் செய்ய போறேன். உன் மூலியமா தான் இதை நான் செய்ய போறேன். நிச்சயமா நம்முடைய இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கட்டாயம் சொல்லியிருப்பாரு. இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில அவர் இடைப்பட்டு இருப்பாரு. இல்லைன்னா உங்களுக்காக யாராவது ஜெபித்த மூத்த ஊழியர்கள் உங்க மேல கரம் வைத்து ஜெபிக்கும் போது இதை சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டு முழுக்க தேவன் நம்மை வழிநடத்திய விதங்கள் கொண்டு போய் ஒண்ணா நீங்க திருப்பி பாருங்க. யோசிச்சு பாருங்க. தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் நமக்கு சில நேரத்துல சில பலவீனங்கள், வியாதிகள் வந்தது. அத நினைச்சு நம்ம அதிலிருந்து நம்மை பாதுகாத்தாரே என்று நினைச்சு நம்ம கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அதே நேரத்துல சில இடத்துல நம்ம தீமையான அனுபவங்களும் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கும். அது ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்குது என்பதை கற்றுக்கொள்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு குடுத்திருக்கிறாரு. அதையும் நம்ம என்ன பண்ணியாகணும்? அதையும் நம்ம பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். எனவே இந்த உலகத்தால் நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்மை அழகாக நேர்த்தியாக நடத்தி வந்தாரு. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். ஆ இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்தவங்களுக்கு அவ்வளவுதான். இப்ப இன்னும் ஒரு 4 நாள்ல அவ்வளவுதான். இன்னொரு 4 நாள்ல இந்த வருஷம் முடிய போது. இப்ப அடுத்து எல்லாரும் என்னத்துக்கு ரெடி ஆகும் தெரியுங்களா? நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டி பண்ற ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா, 1ஆம் தேதி ஆனவுடனே எல்லாரும் அவ்வளவுதான், எல்லாருமே இப்ப ரெடி ஆயிடுவாங்க. வாக்குத்தத்த ஆராதனைக்கு ரெடி ஆயிடுவாங்க எல்லாருமே. அப்ப ஏற்கனவே இந்த 2025ல குடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஆச்சு என்பதை யாராவது கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்களா? இந்த வருஷம் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் குடுத்தாரு. ஜனவரி 1ஆம் தேதி. அப்ப இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம் நிறைவேறுச்சா? நடந்ததா? நடந்து முடிந்ததா? அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அடுத்த வருஷம் வாக்குத்தத்தத்துக்கு நம்ம யாருமே போக மாட்டோம். ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை குடுத்தார்ன்னா, அத செய்யாம அவர் இருக்க மாட்டார். அவர் வந்து அன் அ அத ஈசாக்கு கிட்ட சொல்லும்போது நான் நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்ப கர்த்தரே கைவிட மாட்டார் சொன்னத நிறைவேத்துற வரைக்கும். ஆனா இப்ப நாம மாத்திரம் என்னன்னா, வருஷம் வருஷம் ஒரு ஒரு வாக்குத்தத்தம் போயிடுறோம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சான்னு என்பத பார்க்குவதற்கு கூட நமக்கு நேரம் கிடையாது. நம்ம சொல்ற வார்த்தை தவறான வார்த்தை இல்ல, எல்லாமே சத்தியமான வார்த்தை தான். ஆனா அது வந்து நிறைவேறி இருக்குதா? உண்மையிலேயே கர்த்தர் தான் பேசினாரா? என்று நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? ஆனா அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, பைபிள்ல எங்கேயாவது ஆண்டவர் வந்து வருஷத்தின் துவக்கத்துல தான் பேசுவாரா அவர்? ஆண்டவர் பேசின வார்த்தை, அது வந்து நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15, 20 வருஷம் ஆயிடுது. நீங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து, வார்த்தை கொடுத்து, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு 25 வருஷம் ஆச்சு. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில அந்த அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 20 வருஷம் ஆச்சு. யாக்கோபினுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 14 வருஷம் ஆச்சு. இது மாரி வந்து எல்லாமே வருஷங்கள்ல ஓடிக்கொண்டு இருக்குது. அதே பாருங்க, அத அம் அத மோசேக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து 40 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ண ஊழியத்துக்கே தயாராகுறான். அப்ப 40 வருஷம் அவன வந்து உருவாக்குறாரு வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிறவன. ஆனா இன்னைக்கு நமக்கு மட்டும் எப்படி வருஷம் வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் எப்படி வருது? இந்த மாரி கல்ச்சர், இந்த மாரி ஒரு கலாச்சாரம் கிறிஸ்டியானிட்டிலே இல்லையே! இந்த மாரி பைபிள்ல எங்கேயுமே பவுலாகிய எங்கேயாவது அப்போஸ்தலனாகிய பேதுருவோ, அப்போஸ்தலனாகிய யாக்கோபோ, பவுலோ, யோவானோ யாராவது வருஷத்தின் துவக்கத்துல 1ஆம் தேதி தான் வாக்குத்தத்தம் குடுத்த மாரி எங்கேயாவது பைபிள்ல இருக்குதா? இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது வருஷத்தின் துவக்கத்துல தான் பேசினாரா? ஆண்டோட வார்த்தை வந்து வருஷத்துல 1ஆம் தேதி மட்டும் தான் கர்த்தருடைய வார்த்தை வருமா? அப்ப மத்த நாள்ல கர்த்தர் பேசவே மாட்டாரா? சற்று யோசித்து பார்க்க வேண்டிய கிறிஸ்டியானிட்டி உலகத்துல வந்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னா, இன்னைக்கு நம்ம ஜனங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியத்துக்குள்ள வந்துட்டோம். சோ இப்ப நம்ம மக்கள் வர்றாங்களே, அவங்கள ஏதாவது உற்சாகப்படுத்தணுமே. அப்ப என்ன ஆச்சுன்னா, தேவனுக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அல்ல இன்னைக்கு. ஜனங்களுக்கு ஏத்த மேய்ப்பர்களாக நம்ம மாறிட்டாங்க உலகமே.
எங்க பதில் போஸ்டர்ஸ் ரொம்ப 31 போஸ்டர்ஸ் எல்லாம் யூடியூப் எல்லாம் போட்டுருவாங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. வாக்குத்தத்த ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனைன்னு. நம்ம ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஆச்சு என்பதை உட்கார்ந்து நம்ம பார்ப்பதற்கு, அதை பகுப்பதற்கு, ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை பாருங்க. இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டேன். இப்ப அடுத்த இதுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டோம். ஓகே, நம்ம போன வருஷம் கொடுத்த என்னாச்சு அதுல அப்புறம் பார்த்தலாம். அடுத்து நம்ம இதுக்கு நம்ம ரெடி ஆகும். அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு நீங்க உலகம். ஆனா உண்மையா ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவர் அப்படி விட்டுருவாரா? ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது வந்து அது வந்து நிறைவேற்றாமல் இருப்பாரா? அப்ப அத கர்த்தர் கொடுத்தாரா? இல்ல நாமளா யோசிச்சோமா? நாமளா நம்முடைய சிந்தனையில, நாமளா நம்முடைய மாம்சத்துல செஞ்சோமா என்பத எல்லாருக்குமே தெரியும். அதுதான் உண்மை. ஆனா கர்த்தர் பேசினா அவர் செய்யாம இருக்க மாட்டார். அதே நேரத்துல கர்த்தர் 1ஆம் தேதி தான் பேசுவார்ன்னு யாரும் ஆண்டவர ஒரு ஒரு டேட்க்குள்ள கொண்டு வர முடியாது. அவர் எப்பொழுதும், எங்கும், எந்த இடத்துல அவர் பேசுகிற தேவன். வருஷத்தின் துவக்கத்துல தான் பேசுவார். இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க எப்படி போயிடுச்சு உலகம், எந்த மாரி போயிடுச்சு பாருங்க. ஒவ்வொரு மாசம் ஒரு வாக்குத்தத்தம். அ அ ஒவ்வொரு மாசத்துக்கு 1ஆம் தேதியான ஒரு வாக்குத்தத்தம். அப்புறம் வருஷந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம். இப்ப நான் வேதத்துல நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்கேயும் பைபிள்ல அப்போஸ்தலர்கள் யாருமே சொல்லல. மேய்ப்பர்கள் யாரும் சொல்லல. இயேசு கிறிஸ்துவும் எங்கேயும் சொல்லவே இல்ல. அப்ப சொல்லாத ஒரு கலாச்சாரம் நம்முடைய கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு 1ஆம் தேதிக்கு அப்படியே நேரா வந்துடுறாங்க சர்ச்சுக்கு வந்து. இன்னைக்கு பாஸ்டர் என்ன வாக்குத்தத்தம் குடுப்பாரு. இன்னைக்கு என்னன்னா ஒரு கிளி ஜோசியம் மாரி ஆயிடுச்சு இன்னைக்கு. இன்னைக்கு எப்படி இன்னைக்கு இந்து மக்கள ஏன்னா நம்ம எல்லாருமே இந்து கலாச்சாரத்துல வந்ததுனால, அதே மாரி அந்த அந்த ப்ராசஸ் பழைய காரியங்கள அப்படியே திருப்பி, திருப்பி, திருப்பி வேறு வடிவத்துல இன்னைக்கு நமக்குள்ள அது வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ராசி பலன பார்த்துக்கிட்டு, நால நட்சத்திரங்கள பார்த்துக்கிட்டு, அந்த திசை, இந்த திசைன்னு பார்த்துக்கிட்டு, அ என்னது இந்த இந்த பேப்பர்ல நம்முடைய பலன் என்ன இருக்குது? இன்னைக்கு என்ன பலன்? அப்பல்லாம் ஒரு காலத்துல நான்லாம் சின்ன வயசுல பார்த்தது இல்லன்னு சொல்லல. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் பார்த்துருக்கிறேன். அப்ப அந்த முறைமைகள், அந்த கலாச்சாரங்கள் இன்னைக்கு நமக்குள்ள பிசாசனவன் வேறு வடிவத்துல நமக்குள்ள கொண்டு வந்து, இன்னைக்கு 1ஆம் தேதி ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் குடுப்பாரு. கிளி ஜோசியம் மாரி இன்னைக்கு என்ன குடுப்பாரு, என்ன குடுப்பாரு, என்ன குடுப்பாருன்னு. அவர் ஏற்கனவே குடுத்தது என்னாச்சு அப்ப? அப்ப அன்னைக்கு மட்டும் தான் புதுசா குடுப்பாரா? ஏற்கனவே குடுத்தாரு என்ன ஆனது? அது வந்து எப்படி நிறைவேறுச்சா? இல்லையா? நம்ம இன்னைக்கு யோசிப்பதற்கு நம்ம டைம் இல்ல பாருங்க. நேரம் இல்ல. காரணம் எல்லாவற்றையும் நம்ம கடந்து போயிட்டோம். அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். இன்னைக்கு வெள்ளம் வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அனர்த்தங்கள் வந்துச்சு, எவ்வளவு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இலங்கையில. இன்ன வரைக்குமே அந்த பிரச்சனை மாறலையே. அ ஆனா எப்படி வாக்குத்தத்தம் மாத்திரம் அள்ளி அள்ளி வீச வீச வந்துட்டோமே. அதையும் மக்கள் கேட்கறாங்க பாருங்க. எனக்கு அதுதான் புரியாத ஒரு எனக்கு புதிரா இருக்குது. ஆனா வேதத்துல தேவன் வாக்குத்தத்தங்கள எல்லாருக்குமே அவர் குடுக்கல. எல்லாருக்கும் குடுத்த வாக்குத்தத்தத்த இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதிகமா 1ஆம் தேதி என்ன பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா புத்தகத்திலிருந்து பேசுவாங்க அதிகமா. எல்லாரும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற வாக்குத்தத்தம் அதிகமா பார்த்தீங்கன்னா, ஏசாயா புத்தகமா இருக்கும், மீகாவா இருக்கும், சகரியா இங்க தான் அதிகமான வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாடுல எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா புதிய ஏற்பாடுல இருக்காது. புதிய ஏற்பாடுல ரொம்ப ரேரான ஐட்டம் தான் இருக்கும். ஏன்னா புதிய ஏற்பாடு சபை எப்படி வளரணும்? சபை எப்படி வளர்ச்சிக்கு நேரா கொண்டு போணும்? சபையின் கோட்பாடுகள் என்ன? மக்களை எப்படி வழிநடத்தணும்? மக்களை எப்படி மேய்க்கணும்? சத்தியத்தை எப்படி சொல்லணும்? ஊழியம் எப்படி செய்யணும்? ஸோ இந்த மாரி ஸ்டடி தான் இயேசு சொல்லிக் குடுத்தாரு. அப்போஸ்தலர்கள் சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரே வாக்குத்தத்தம் தான். அது முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அப்ப கொடுத்த 1ஆம் நூற்றாண்டுல குடுத்த வாக்குத்தத்தம். அது இன்னும் நம்ம லைஃப்ல, உங்க லைஃப்ல, என் லைஃப்ல இன்னும் நிறைவேறவே இல்ல. அது வந்து இப்போ வந்து நிறைவேறக்கூடிய கடைசி காலகட்டத்துல வந்துட்டு இருக்கோம். அந்த வாக்குத்தத்தம் என்ன என்பத கூட நம்மளால என்ன பண்ண முடியல, நமக்கு யோசிக்க நேரமே இல்ல. நீங்க பாருங்க உலகம் முழுக்க ஆண்டவராகிய கர்த்தருடைய சபை ஒரு சபை தான் இருக்குது. அதுதான் கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபை. அப்படின்னா அவருடைய சபைக்கு ஒவ்வொரு சபைக்கும் தேவன் ஒவ்வொரு விதத்துல பேசுவாரா? நீங்க நல்லா நான் வந்து நான் ஒண்ணும் தவறான உபதேசத்த நான் பேசல. நான் சரியா பேசிக்கிட்டு இருக்கேன். வேதத்திலிருந்து நான் பேசுறேன். வேதபூர்வமா சத்தியத்த தான் பேசுறேன். நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிச்சோம்னா போதும். தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிறோம் காலை நேரத்துல. நல்லா நீங்க பொறுமையா யோசிச்சு பாருங்க. பொறுமையா நீங்க திங்க் பண்ணுங்க. தேவ சமூகத்துல ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே ஆண்டவரே. சொல்லாத ஒண்ண நாங்க வேகமா செஞ்சுகிட்டு இருக்கோமே. நீ ஆண்டவர் வந்து 1ஆம் தேதி மட்டும் தான் பேசுவாரா? தேவன் வந்து மாசம் மாசம் பேசுவாரா? அதுலயும் மாசத்துல 1ஆம் தேதி மட்டும் தான் பேசுவாரா? அதுலயும் காலை நேரத்துல தான் பேசுவாரா? நீ பைபிள்ல பாருங்க எல்லாரும் ஒவ்வொரு நேரத்துல ஆண்டவர் அவங்ககிட்ட பேசிக் கொண்டு இருக்கிறார். அவர்லாம் பேசுறதுக்கு நாம ஒரு டைம் போட்டு அவர நம்ம டைமுக்கு நம்ம இழுக்கிறோம். 1ஆம் தேதி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கோம். ஆனா பாருங்க வேதத்துல இந்த உலகம் முழுக்க ஒரு திருச்சபை, கர்த்தருடைய சரீரமாகிய திருச்சபை ஒரு சர்ச்சு தான் இருக்குது. நம்ம எல்லாம் வேற வேற பேர்ல நம்மளோட பேனர் வேணா வித்தியாசமா இருக்கலாம். ஏஓஜி சர்ச்சு, ஃபுல்காசூர் சர்ச்சு, அந்த சர்ச்சு, சுவிசேஷ சர்ச்சு,
டெலிவரன்ஸ் சர்ச்சுன்னு இருக்கலாம். ஆனா இந்த பேனர் வேணா இந்த இந்த உலகத்துல தான் பேனர். ஆனா இந்த பேனருக்கு மேல நம்ம சபைக்கு ஓனர் ஒரே ஒருத்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தலையாக கொண்ட சபை, ஒரே சபை, பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அது இந்த உலகத்துல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குது. அந்த ஒரு சபைக்குள்ளதான் நீங்க நான்லாம் இருக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பேரெல்லாம் இந்த லோக்கல், இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். இந்த பேர்ல உங்க பேர், என் பேர்ல, என் சர்ச்சு பேர் உங்க சர்ச்சு பேர்ல, இங்கெல்லாம் இங்கேயே தான். அதனாலதான் பார்த்தா என் சர்ச்சுக்கு நான் போர்டே வைக்கல நான். ஆனா வந்து எல்லாருக்குமே என் சர்ச்சு பேர் தெரியும். அது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது வந்து என்னுடைய சபை இல்லை, இது வந்து கர்த்தருடைய சரீரமாகிய சபை. அப்ப இயேசுவை தலையாக கொண்ட சபை அந்த தலை சொல்றதுக்கு கட்டாயம் கீழ்ப்படிஞ்சு ஆகணுமா இல்லையா? அப்ப அந்த தலை என்ன சொல்றாரோ அந்த தலைக்கு சபை கீழ்ப்படியணும். அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரே தலை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாரா? சற்று பொறுமையா யோசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க நிறைய ஏராளமான லட்சக்கணக்கான சபை இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நான் முன்னே சொல்லிட்டேன், உலகம் முழுக்க ஒரே சபையாகி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஆனா தலை ஒருவர் தான், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தலை. அப்ப என் சர்ச்சுக்கு ஒரு மாதிரி, உங்க சர்ச்சுக்கு ஒரு மாதிரி, வேற ஒரு சர்ச்சுக்கு ஒரு மாதிரி, அப்படி கர்த்தர் பேசுவாரா? அப்ப அப்படிதான் கர்த்தர் பேசுதாரா? பைபிள்ல எங்கேயாவது அந்த மாதிரிதான் பேசிருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. அதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் எப்படி மக்களை உற்சாகப்படுத்தணும். 1ஆம் தேதி மக்கள் வருவாங்க பாவம், அவங்களை ஏதாவது ஒன்று செய்யணும். அப்படி எங்கேயுமே பைபிள் ஆண்டவர் மக்களுக்காக, ஜனங்களுக்காக ஆண்டவர் எங்கேயுமே அவர் தன் வார்த்தையை சொன்னதாக பைபிள் இல்லை. ஆனா இவர் தான், அவனுக்கே அது என்னன்னே தெரியாத காலகட்டத்துல அவனை ட்ரெயின் பண்ணி இவர் தான் வலுக்கட்டாயமா வார்த்தையை தர்றார். ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அன்னைக்கு அது 1ஆம் தேதி கிடையாது, மாசத்துல 1ஆம் தேதி அவனை வந்து அழைக்கல. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல பைபிள்ல புதிய ஏற்பாடு எல்லாத்துலயும் நீங்க வந்து பார்த்தா நிறைய விஷயத்த நீங்க பார்க்க முடியும். இப்ப நம்ம புதிய ஏற்பட்ட சபைக்கு ஆண்டவர் 2000 ஆண்டுல அப்ப கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. 2000 ஆண்டுகள் ஆச்சு. அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் என் சபையில நான் ஜனவரி 1ஆம் தேதி பேசுகிறது இந்த வசனத்தை மட்டும் தான் பேசுவேன். மற்றபடி என் சபைக்கு வாக்குத்தத்தம்னு சொல்லி எதுவுமே பேசுவது கிடையாது. ஆனா இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை வழி நடத்தணும் அப்படிதான் பேசுவேன். வாக்குத்தத்தம் நான் பேசவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் நம்ம ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இனிமே ஒரு புது வாக்குத்தத்தம் கொடுத்து கொடுத்து நம்மளை வழி நடத்தணும். அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே யாருக்கோ கொடுத்த ஒண்ணதான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏசாயா புத்தகத்துல இருந்து பேசுறோம், ஆபிரகாம் கொடுத்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்கோ ஒருத்தருக்கு தந்ததை இன்னைக்கு எனக்குன்னு சொல்லி நான் இப்ப பாட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து பார்த்தா எனக்குன்னு தைச்ச ட்ரெஸ்ஸை நான் இன்னொருத்தர் போட முடியாது. இன்னொருத்தருக்குன்னு நான் எடுத்த உடுப்பை நான் போட முடியாது. அது என்னுடைய சைஸ் கிடையாது, என்னோட அளவு கிடையாது. அப்ப அதை நான் வந்து எப்படி நான் உரிமை பாராட்டணும் அப்படிங்கறத கூட கிறிஸ்டியானிட்டி நீங்க தெரியாத ஒரு காலகட்டத்துல எல்லாம் ரொம்ப ஸ்பீடா உலகத்துல அப்படி வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி உட்கார்ந்து யோசிக்க நேரமே இல்லை. இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் ஒண்ணே ஒண்ணுதான் சபைக்கு. அது இன்னும் நிறைவேறல. அந்த நிறைவேற வேண்டிய கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் வந்து நிக்கிறோம். அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். மறுபடியும் சொல்லுகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பாத்தீங்களா? இதுதாங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல சபைக்குன்னு இருக்கிற ஒரே வாக்குத்தத்தம் இது மட்டும்தான். ஏன்னா நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக போகிறது சபை மட்டும்தான். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில ரகசியமாய் வரப்போகிறது சபைக்காக மட்டும்தான். அது எல்லா சபையும் எடுத்துக்கொள்ளப்படுவது கிடையாது. எல்லா கிறிஸ்துவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவதும் கிடையாது. எல்லா ஊழியர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவதும் கிடையாது. யாரை யாரை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறாரோ அவர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அது வந்து ரொம்ப குறைவான நபர்கள் தான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் மேல போயிடுவோம், வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் ரொம்ப குறுகிய ஏன்னா அதை பத்தி பேசுற நிறைய இருக்குது. பைபிள் ஏராளமான சத்தியங்கள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நம்ம டீப் ஆழமா பேச வேண்டிய காரியங்கள். இப்ப நமக்கு இது போதும். அப்ப பாருங்க, ஆண்டவர் கொடுத்த ஒரே வாக்குத்தத்தம் இது மட்டும்தாங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அது கீழே போட்டுற பாருங்க. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பாத்தீங்களா? ஏன்னா இந்த மாதிரி பின்னாடி நாட்கள்ல உங்களை வஞ்சிப்பாங்க. அப்பப்போ ஒரு வாக்குத்தத்தம்னு சொல்லி, அதனால நான் சொல்றேன் இதுதான் வாக்குத்தத்தம் என்பதை தெளிவா யோவான் மூலியமாக கர்த்தர் சபைக்கு பேசுகிறார்.
எனக்கு கரிமன தேவனுடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை பேசுங்க, வசனத்தை சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லி ஜனங்களை வழி நடத்துங்க. இன்னைக்கு உலகத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அள்ளி வீசுற வாக்குத்தத்தத்தை, அது உண்மையில அவங்க லைஃப்ல நடக்குதா நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா? நீங்க பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதை முதல்ல நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் பாருங்க. தனிப்பட்ட நபருக்கு உரிய வாக்குத்தத்தங்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு ஆண்டவர் தனித்தனியாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதை என்ன சொல்லுவாங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராமிசஸ். அப்ப தனிப்பட்ட நபருக்கு ஆண்டவர் தனியாக அவருக்கு செய்ய போகிறதை கர்த்தர் செய்வார். அது வாக்குத்தத்தமா? இது எல்லாமே பழைய ஏற்பாடுல தான். புதிய ஏற்பாட்டுல ரொம்ப ரேர் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குரிய வாக்குத்தத்தங்கள், கிறிஸ்துவை மையப்படுத்திய வாக்குத்தத்தங்கள், மெசியானிக் ப்ராமிசஸ். மூணாவது சூழ்நிலைகளுக்கு உரிய வாக்குத்தத்தங்கள், சிச்சுவேஷனல் ப்ராமிசஸ். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து தமது ஜனங்களை வழிநடத்தினார். அடுத்து காலகட்டங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள். ஆமா, காலகட்டங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள். அஞ்சாவது மீட்புக்குரிய வாக்குத்தத்தங்கள். நம்மளை மீட்டெடுப்பதற்காக மீட்புக்குரிய வாக்குத்தத்தங்கள். ஆறாவது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வாக்குத்தத்தங்கள், கண்டிஷனல் ப்ராமிசஸ். இந்த வாக்குத்தத்தம் எதற்காக ஆண்டவர் கொடுத்தாரு? பழைய ஏற்பாடுல போட்டிருக்கு, அவருடைய ஜனங்கள் அவரிடத்தில் பயபக்தியா இருக்க வேண்டும், அவர் வார்த்தையின்படி வாழ வேண்டும். எல்லாமே லேவியரை பத்தி. இப்ப நான் அதை பத்தி பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா வாக்குத்தத்தம் பத்தி பேசினா ஒரு 8 மணி நேரம் பேசணும். ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்டடி, ஒரு 8 hours பேசக்கூடிய ஸ்டடி. இப்ப நான் சொன்ன ஈஸியா சொல்லிட்டேன். இந்த ஆறுமே ஒவ்வொரு மணி நேரம் பேச வேண்டிய காரியங்கள். வேத வசனம் நிறைய வசனத்தை எடுத்து விளக்கி காட்டணும். முதல்ல வாக்குத்தத்தம்னா என்னன்னு சொல்லணும். வாக்குத்தத்தம் எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு, ஏன் கொடுக்குறாரு, அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அதெல்லாம் ஒன் பை ஒன்னா சொல்லி வசனத்துல இருந்து சொல்லி போனோம். இப்ப இங்க வருவோம். இப்ப நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டுல நமக்கு இப்ப வருவோம். இப்ப இந்த இடத்துல பவுல் சொல்லுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அவர் தேவனுக்காக எப்படி ஊழியம் செஞ்சார் என்பதை தன்னுடைய சாட்சிய சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உள்ள உடையுது அப்படியே. இப்படா இப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு என்று யோசிச்சு பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நானு அந்த 19ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அப்போஸ்தலர்ல வெகு மனத்தாழ்மையோடும். ஆனா இதே மனுஷன் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி எப்படி இந்த தாழ்மையான மனுஷனா, எவ்வளவு திமிரு பிடிச்சவரா, எவ்வளவு அகந்தை உள்ளவரா. ஆனா இங்க ஊழிய செய்வது எப்படி செய்யறாரு பாருங்க. வெகு மனத்தாழ்மையோடும், அடுத்து மிகுந்த கண்ணீரோடும். கொஞ்சம் கொஞ்சம் கண்ணீர் இல்லைங்க ஊழியத்துல. நம்ம சபைக்கு வர நிறைய பேர் அழுவாங்க. ஏன் அழுறான்னு கேட்டா அவங்க பிரச்சனைக்காக அழுவாங்க. அவங்க வயிற்று வலிக்கு, அவங்க போராட்டம், அவங்க பிள்ளைங்க, அவங்க கஷ்டத்தை நினைச்சு அழுறாங்க. ஆனா இங்க பவுல் கண்ணீர் அவன் பிரச்சனைக்கானது அல்ல, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவ ராஜ்யத்துக்காக நான் கண்ணீர் விட்டது. ஆனா அது அப்போஸ்தலர் 9ஆம் இயேசு சந்திப்பதற்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? அப்படியே வெறித்தன கோபத்தோட. கண்ணீருக்குள்ள அங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டென்ஷன் தான். எவன் அடிக்கலாம் கொள்ளலாம்னு சொல்லி அப்படி இருந்த பவுல் இப்ப மிகுந்த கண்ணீரோடும். அடுத்து பாருங்க, யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். ஒரு காலத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, ராஜாவை நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு அனுகூலம் படைச்சவர், அந்தஸ்து படைச்சவர், இன்னைக்கு அவங்களே இவருக்கு எதிராக திட்டம் போட்டு இவரை எப்படா சோதிக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், இவனை எப்படா கொலை பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிற சிந்தனைகள், இதெல்லாம் இதெல்லாம் என் கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதோடு சேர்ந்துதான் என் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்யறேன். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம சிந்திப்போம். நம்ம என்ன யோசிக்க இப்ப நம்மளாம் நமது நானும் நிறைய பேசிருக்கிறேன். நிறைய ஊழியக்காரங்க அவங்க பேசுற வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். நிறைய பேரு சாட்சி சொல்லுவாங்க. என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னா, நான் ஊழியத்துல நான் ஆரம்பத்துல வரும்போது நான் ஒண்ணுமே இல்லாம வந்தேன். ஒரே ஒரு பேக்கோடு வந்தேன். ஒரே ஒரு சூட்கேஸோடு வந்தேன். பழைய ஓட்ட சைக்கிளோட வந்தேன். இப்ப கர்த்தர் என்னை பாருங்க, 2 கார் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. மிகப்பெரிய சர்ச்சு கட்டி கொடுத்திருக்கிறாரு. என் சபையில 500 1000 பேர் வர்றாங்க. அல்லேலூயா அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. ஆனா இது உண்மையிலே சாட்சியா என்பது சற்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இல்லைன்னு சொல்லல. ஆனா பைபிள்ல இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயாவது நடந்திருக்குதா? இல்ல பவுல் இந்த மாதிரி சாட்சி சொல்லியிருக்கிறாரா? பேதுரு தான் இப்படி சாட்சி சொல்லியிருக்கிறாரா? இல்ல யாக்கோபு இப்படி சாட்சி சொல்லியிருக்கிறாரா? இப்படிதான் சொல்லணும் என்பது இருக்குதா? சாட்சி சொல்றதுக்குன்னு சில வரைமுறைகள் பைபிள்ல இருக்குது.
எப்படி சாட்சி சொல்ல வேண்டும் என்பதை என் சர்ச்சு மக்களுக்கு ஒரு வாரம் நான் செய்தியே கொடுத்தேன். சும்மா தேவையில்லாத கதைகளை பேசக்கூடாது, புலம்பக்கூடாது. அதுல 5 பகுதிகளை சொல்லி சாட்சி சொல்லணும்னு சொல்லி அழகா தெளிவா சொல்லி கொடுத்தேன். அப்ப நாம நிறைய மொழிகிட்டு தான் சொல்றாங்க. ஆனா கத்த இதுக்காக தான் நம்மள தேவன் அழைச்சாரா? அப்ப ஒண்ணுமே இல்லாத உன்னை கொண்டு பெரிய பணக்காரனாவும் ஒரு பெரிய ஒண்ணுமே இல்லாம நீ வந்து இன்னைக்கு நான் பெரிய காசு, பணம், பெரிய பங்களா, வீடு கட்டிட்ட. அதுக்கு தான் தேவன் நம்மள அழைச்சாரா? யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க இவர் சொல்றாரு பாருங்க, நான் எப்படி என் கர்த்தருக்காக ஊழியம் செய்றேன் தெரியுமா? வெகு மன தாழ்மையோடும், மிகுந்த கண்ணீரோடும், யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவிச்சேன். இதன் நடுவுல தான்ப்பா நான் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஆனா இவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. பவுல் வந்து தேவன் அவரை அழைப்பதற்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய பணக்காரர். ஒரு நாட்டு ராஜாவ ஒரு நாட்டு அதிபதியை நேரடியா சந்திக்கிறார்னா, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒரு பாஸ்டர், யாரோ ஒரு பாஸ்டரோ நேரடியா உங்க நாட்டு அதிபர் யாரு? ஆமா. அனுரகுமார திசாநாயக்க நீங்க நேரடியா போய் யாராவது பார்த்து அடிக்கடி பேசுற ஆளா இருக்கீங்களா யாராவது? கட்டாயம் யாரும் இல்லைன்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். நேரடியா அவரோட வீட்ல போயோ, அவரோட அலுவலகத்துல போயோ நேரடியா போய் பார்த்து, "ஹாய் பா ஹாய் ஹாய் சார் நல்லா இருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி நேரடியா பார்த்து, பார்த்து அவர்கிட்ட பேசி, டீ குடிச்சிட்டு பழகுற ஒரு நபரா இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் இருக்கிற பாஸ்டரு? கட்டாயம் இல்ல. அவர் நம்ம நேரடியா அவ்வளவு சீக்கிரம் பார்க்கவும் முடியாது. அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும். அதுவும் ஏன், எதுக்கு? அதுல ஏகப்பட்ட ரூல்ஸ் நம்மள பத்தி செக் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. சிபிஐ விசாரிப்பாங்க, புலனாய்வு நம்மள விசாரிப்பாங்க. எதுக்காக இவன் வரான்? பாம்பு எடுத்துறானா? குண்டு வெடிக்கிறானா? இதெல்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் நம்மள பார்த்து என்ன பேசப் போற? இந்த வார்த்தை மட்டும் தான் பேசணும். இதெல்லாம் சொல்லி தான் அவர்கிட்ட 1 நிமிஷம் டைம் வாங்கி குடுப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன தீவு நாடா இலங்கை தேசத்தினுடைய அதிபர பார்ப்பதற்கு இந்த மாரி. ஆனா, இந்த பவுல் தேவன் அவனை அழைப்பதற்கு முன்பதாக நேரடியா போக்குவரத்தா இருந்தான். சாரி என்னது? அரசனிடத்துல போக்குவரத்து. அவர் சொல்லுவார் ஜாலியா பேசிட்டு, பேசிட்டு வருவாரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய அந்தஸ்துன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய பணம் படைத்தவரு. இவர் ஒரு பெரிய கப்பல் முதலாளி. அந்த காலத்துல ஒரு கப்பல் வச்சிருக்கிறாருன்னா ஒரு பெரிய ட்ரில்லியன் அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற எலான் மாஸ்க் மாரி. அந்த அளவு பணம் படைச்ச ஒரு பவுல். ஆனா இன்னைக்கு அவர் என்ன எப்படி இருக்கிறாரு பாருங்க. தேவனுக்காக, ஊழியத்துக்காக, தேவ ராஜ்யத்திற்காக எல்லாவற்றையும் வித்துட்டு, எல்லாவற்றையும் கொடுத்துட்டு, அ அவர் பட்ட நெருக்கங்கள பாருங்க. நான் அந்த கொரிந்தியர் புஸ்தகத்துல போடுவார். அ ஒரு ராத்திரி முழுக்க நான் நிர்வாணமாகவே நான் வந்து நீச்சல் அடிச்ச இன்னொரு தீவுக்கு நான் போனேன்னு சொல்றார். அ அந்த மிருகங்களால நான் கடிபட்டேன்னு சொல்றார். எத்தனையோ பேர் அடிச்சு, துன்புறுத்தி, தூக்கி போட்டு மறுபடியும் அதே ஊருக்கு சுவிசேஷம் சொல்லப் போறார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து இவரோட இவரோட ஊழி இப்படிதான் செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. அதனால என்னோட ஆண்டவர் கெட்டவர் என்பது எங்கேயுமே அவர் ஆண்டவர பத்தி மறுதலிக்கவே இல்ல. என்னை இப்படிதான் ஊழியம் செய்ய வைக்கிறாரு ஆண்டவரு. அடுத்து கீழான காரியங்கள் சொல்றாரு பாருங்க. கட்டுகளும், உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். டேய் யப்பா! இந்த வார்த்தைய நான் படிக்கும்போது எனக்கு ஒரு மாரி ஆவுது எனக்கு. இந்த இந்த வசனத்த படிக்கும்போது. இப்ப நாம என்ன சொல்லுவோம்? இப்ப நமக்கு இப்ப நாம ஒரு கிராமத்துக்கு போறோம். ஒரு மலையக கிராமத்துக்கு போறோம். அங்க ஊழியம் பண்ண போறோம். இப்ப ஆவியார் நம்மகிட்ட சொல்றாரு. "நீ அங்க போனா உனக்கு அடி விழுப்பா. நீ அங்க நல்லா அங்க போன உடனே இந்துத்துவ மதவாதிகள் வருவாங்க. வந்து நீங்க சுவிசேஷம் சொல்லும்போது உன்ன வந்து அடிப்பாங்க." அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? "ஓ! அப்ப நம்ம அங்க போக்கூடாது. அப்ப திரும்பி நம்ம என்ன பண்ணணும்? வேற வழியா போயிடலாம். அப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு." அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படின்னா இது இது வந்து கர்த்தருக்கு சித்தம் இல்ல போல இருக்கு. அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? உடனே நம்ம போயிடுவோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஊழியம் போனாலும் ஆவியானவர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த ஊருக்கு போனா இந்த பிரச்சனை வரும். இந்த இடத்துல போனா இந்த போராட்டம் வரும். உபத்திரம் வரும். இதெல்லாம் எனக்கு ரெடியா இருக்குது அப்படின்னு ஆவியானவர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஆகிலும் அதுதான் அந்த அடுத்த வசனம். இதுதான் நான் என் வீட்ல இந்த வருஷம் ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டலாம்ன்னு இருக்கேன். இந்த வசனத்த தான். இந்த அப்போஸ்தலர் 20, 24 தான் ஒரு பெரிய வசன போர்டா எடுத்து என் சர்ச்சுல, என் வீட்ல பெருசா நல்லா பிரிண்ட் பண்ணி மாட்டணும்னு நான் நினைக்கிறேன். என்ன வசனம் பாருங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். எவ்வளவு கட்டுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், அனர்த்தங்கள் வந்தாலும், புயல் வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், என் வீடே தண்ணீல அடிச்சிட்டு போனாலும், மழை பெய்தாலும், சுனாமி வந்தாலும், அத பத்தி நான் ஒண்ணு கூட நான் கவலைப்பட மாட்டேன். அடுத்து பாருங்க. என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். அப்படின்னா, என்னோட உயிர நான் பெருசா நினைக்க மாட்டேன். என்னோட உயிரை, என் ஜீவனை நான் பெருசா நினைக்க மாட்டேன்.
என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். பாத்தீங்களா? அப்ப பாருங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஓட்டத்தை வச்சிருக்காரு. எனக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்காரு, உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்காரு, பாஸ்டர் ரோஷானுக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்காரு, எல்லா சகோதரிகளுக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்காரு. நம்மள கர்த்தர் வேகமா ஓடி வா, நீ தான் முன்னாடி வரணும், நம்பர் ஒன்ல வரணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லல. உலக ஓட்டப்பந்தயத்திற்கும் உன்னத ஓட்டப்பந்தயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உலக ஓட்டப்பந்தயத்துல முதல்ல வரவனுக்கு தான் பரிசு. ஆனா இங்க தேவன் கொடுக்கிற ஊழியத்தில் இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்துல, உன்னத ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிற எல்லாருக்குமே பரிசு. ஆனா என்னன்னா, உனக்கான ஓட்டத்தை நீ ஓடி முடிக்கணும். உனக்கான ஓட்டம் ஒருவேளை 40 வருஷம்னா 40 வருஷம் ஓடி முடிக்கணும். 50 வருஷமா 50 வருஷம் ஓடி முடிக்கணும். 45 வருஷமா 45 வருஷம் ஓடி முடிக்கணும். 80 வயசா? கர்த்தருக்கு நன்றி, 80 வயசும் ஓடி முடிக்கணும். நமக்கான ஓட்டத்தை கரெக்டா ஓடி முடிக்கணும். நடுவுல எங்கேயும் பின் வாங்கி போகாம, ஆண்டவரை மறுதலிக்காம, கர்த்தரை விட்டு வேற மாரி ரூட் மாரி டேக் டைவர்ஷன் ஆகி போயிட்டோம்னா, முடிஞ்சு போச்சு. கிரீடத்தை இழந்து விடுவோம். நித்திய ஜீவனை இழந்து விடுவோம். யோசிச்சு பாருங்க. ஊழியம் செஞ்சு நம்ம பரலோகம் போகவில்லை என்றால், சபை நடத்தி நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகலன்னா, இத விட ஒரு பரிதாபமான காரியங்கள் ஒண்ணுமே கிடையாது. என்னடா இந்த காலை வேளை இது 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 இத நான் பேசுறேன்னு நீங்க யோசிக்கலாம். இது இன்னைக்கு நாம பேச வேண்டிய இன்னைக்கு நம்ம பேசலாம், மறுபடியும் என்னைக்கு நம்ம பேச முடியாது. இதுதான் சபைக்கான உபதேசங்கள். இப்படிதான் கஷ்டமா தான் இருக்கும். அன்னைக்கு இயேசு இப்படிதான் பேசினாரு. இயேசு பேசும்போது பரிசேயர்களுக்கு கஷ்டமா இருந்தது. சுற்றியுள்ள ஜனங்களுக்கு வருத்தமா இருந்தது. என்ன இப்படி பேசுறாரு இவரு? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. இதெல்லாம் இப்படிலாம் பேசினா ஜனங்கள் யாரும் வருவாங்க? நம்ம ஜனங்களுக்காக பேசல. கர்த்தருக்காக பேசுகிறோம். இங்க சொல்றாரு பாருங்க, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு. பாத்தீங்களா? சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஏய் அப்பா! அதை நான் நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்று சொல்றார். அப்ப அதுதான் என்னுடைய விருப்பமே, அதுதாங்கிறார். இப்ப நம்முடைய விருப்பம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மள நம்ம ந நமக்கு நமக்கு எல்லாருக்குமே நிறைய விருப்பங்கள் இருக்கும். அ அ நம்ம அது அது குறிப்பா பாஸ்டர்ஸ்க்கு என்ன விருப்பம் இருக்கும்? பொதுவா ஊழியக்காரங்க என்ன விரும்புவாங்க? என் சர்ச் இது மாரி இடிஞ்சிருக்கு. நல்லா பெருசா கட்டணும். இவ்வளோ சைஸ்ல கட்டணும். இப்படி ஃபுல் பீட் வாங்கணும். ஸ்பீக்கர் வாங்கணும். மைக் வாங்கணும். நல்லா மேல அந்த ரூஃப் எல்லாம் போடணும். நல்லா சர்ச்சுக்கு நல்லா லைட், ஃபேன் அது வேணும். அப்புறம் வெயில் காலத்துல ஏசி வேணும். இது நம்ம விருப்பம். அதே பொதுவான பிலீவருக்கு விசுவாசிங்க என்ன விரும்புவாங்க? ஏசப்பா எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வராது. என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும். எனக்கு நல்ல ஒரு வீடு இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல உடுப்பு இருக்கணும். அது இருக்கணும். சாப்பாடு நல்லா இருக்கணும். எந்த வியாதியும் தொடக்கூடாது. இது அவங்க விரும்புறாங்க. ஆனா, தேவனால அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, முன் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனுடைய விருப்பம் என்ன என்பத இந்த இடத்துல பவுல் சொல்ல விரும்புகிறார். அது இந்த கடைசி நாட்கள்ல அப்ப பாருங்க, இவர் 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 சொல்லும்போது 1ஆம் நூற்றாண்டுங்க. அவ 1ஆம் நூற்றாண்டே அன்னைக்கு அவ்ளோ பிரச்சனை, அன்னைக்கு ஊழியத்துக்கு அவ்ளோ தடைகள், அன்னைக்கே போராட்டங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது எந்த அரசாங்கமாவது அவருக்கு சாதகமாக இருந்ததா? இயேசு ஊழியத்தின் நாட்களிலே அவரை கொலை செய்தவர்களே அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் தான். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவருக்கு எந்த ராஜாவாவது சாதகமா இருந்தாரா? எந்த அதிபதியாவது சாதகமா இருந்தாரா? எந்த பெரிய பெரிய தலைவர்கள் அரசியலத்துல சாதகமா இருந்தாங்களா? இல்ல பெரிய மத தலைவர்கள் சாதகமா இருந்தாங்களா? இல்லையே. எல்லாருமே அவருக்கு ஆப்போசிட்டா தானே இருந்தாங்க. அதேபோல 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை வளர்ந்து சபை வளர 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 உபத்திரவம் வருது, கட்டுகள் வருது, பலவீனங்கள் வருது, அடிகள் வருது, உதைகள் வருது. இது யாரால வருது? அன்னைக்கு அந்த இடத்துல இருந்த அரசாங்கத்தினால தான். அன்னைக்கு அங்கிருந்த ராஜாக்கள் மூலமாக தான். அன்னைக்கு தேவனால அழைக்கப்பட்ட அந்த 12 அ அப்போஸ்தலர் மரணத்தை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் அடிச்சு கொன்னாங்க. யோவானுக்கு மட்டும் தான் நல்ல மரணம். மீதி எல்லாருமே அடிச்சு, துவைச்சு, தலைகள சிலுவையில வச்சு, தலைய வெட்டி, உயிரோட தோல உரிச்சு, அ உடம்ப 2ஆ கிழிச்சு, இப்படிலாம் அவங்கலாம் அவங்கலாம் வல்லமையான ஊழியக்காரங்க. யோசிச்சு பாருங்க. பேதுருவோட நீங்களும் நானும் பெரிய பவர்ஃபுல் ஊழியக்காரன் கிடையாது. அவருடைய ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா, அவர் எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரர். ஆனா, அவர 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 அங்க அவர் சொல்றாரு, "என்கிட்ட பணம் இல்லங்கிறாரு. என்னிடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லங்கிறாரு." எப்படி யோசிச்சு பாருங்க. அத்தன மக்கள் 3000 பேர் அவர்கிட்ட வர்றாங்கன்னா, என்கிட்ட எதுவுமே இல்லங்கிறார். அதுதான் பைபிள் வேதத்தின் அடிப்படையிலான ஊழியம். அப்பன்னா என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா நான் ஊழியம் தான் செய்றேன். அது என்கிட்ட லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. ஆனா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பணத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. பவுல எடுத்துக்கொள்ள பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. அவர் சொல்றாரு இதான். எனக்கு நான் போற ஊழியத்துல கட்டு இருக்குது, உபத்திரவம் இருக்கு, பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியுது. ஆனா அத பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். என்னோட உயிர் போனா கூட நான் அத பெருசா நினைக்க மாட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு செய்ய போறேன்.
என் ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கணும். ஆண்டவர் எனக்குன்னு கொடுத்த சுவிசேஷ ஊழியத்தை அதை நான் நல்லா செஞ்சு முடிச்சிடணும். ஆண்டவர் எனக்குன்னு கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சு முடிக்கணும். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, தேவ திட்டம் என்ன? உங்களை குறிச்சு என்ன குறிச்சு தேவ திட்டம் என்ன? அந்த தேவ திட்டத்துக்காக தான் நீங்களும் நானும் ஓடணுமே தவிர, இது பண்ணணும், அது பண்ணணும், இதை செய்யலாம், அதை பண்ணலாம், இவரை பண்ணலாம், அவரை பண்ணிடலாம், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. தேவ திட்டம் என்னவோ அதற்கேற்ற விதத்துல இசைந்து போவதுதான் நம்முடைய ஊழியம். அப்ப என்ன வச்சு ஆண்டவர் என்ன தேவ திட்டம் வச்சுக்கிறாரோ அந்த திட்டத்தோடு நான் ஒத்து போய் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த ஒத்து போகணும். அப்படின்னா 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 என்ன சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா, லெட் எவ்ரி ஆக்ஷன் ஃபிட் இன் டு த விஷன். தேவன் எனக்குன்னு கொடுத்த தரிசனத்துல என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இணைஞ்சு போகணும். அதுல இணையலைன்னா நான் செய்யற ஊழியமே வேஸ்ட், நான் செய்யற சபை ஊழியம் வேஸ்ட், ஊழிய பைபிள் ஸ்டடி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அப்ப தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தோட நான் இணைந்து நான் செயல்படுவதுதான் என்னுடைய ஊழியம். அதுல சில பேருக்கு ஆண்டவர் சர்ச்சை கட்டி கொடுப்பாரு, சில பேர் கட்டாம கூட இருப்பாரு. அதுக்காக அவன் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஊழியம் நம்புது கிடையாது. ஊழியம் என்னமோ பெரிய ஒரு கம்பெனி கிடையாது. நம்ம எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னு. ஊழியம் வந்து தேவனுடைய ராஜ்யம், அவ்வளவுதான். என்னால இந்த சபை கட்ட இவர் தான் கட்ட முடியும். அதனாலதான் இல்லங்க, பாருங்க இவர் மோகன் லாசஸ் பாருங்க, பெரிய தேவனுடைய கூபாரம் கட்டிட்டாரு. அது அவரை வச்சு கட்டுறாருங்க. அப்ப நான் எதுக்கு அவரை மாதிரி செய்யணும்? அப்ப எனக்கு என்ன தேவன் கொடுத்து அதை தான் நான் செய்ய முடியும். அவரை மாதிரி பாருங்க, இவரை மாதிரி பாருங்க, இவரை மாதிரி நம்முடைய ஊழியக்காரர்கிட்ட பெரிய தவறே அடுத்தவங்களை பார்த்தே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்களை பார்த்தல ஆண்டவரை பார்த்து தான் நம்ம செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அவர் பாருங்க பெரிய சர்ச்சை கட்டாரு, அவர் கட்டிட்டு போட்டுங்க, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்புறம் எனக்கு தேவன் எதை கொடுத்து அதை தான் நான் செய்ய முடியும். நான் வந்து அவர் மாதிரி ஓடுவதற்காக அல்ல, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி ஓடுவதற்கு தேவன் என்ன அழைச்சிருக்கிறார். அப்ப எனக்குன்னு ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு, உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு. அதுக்கான ஓட்டத்தை யார் முடிப்பாங்க? நாம தான் ஓடணும். அப்ப எனக்குன்னு வச்சுக்கிற அந்த ஓட்டப்பந்தய ட்ராக்ல, என்னுடைய ட்ராக்ல நான் தாங்க ஓடணும். அடுத்தவன் ட்ராக்ல நான் ஓடனா நான் அவுட் ஆயிடுவேன். அடுத்தவன் ட்ராக்ல ஓடுவதற்காக தேவன் என்ன அழைக்கவில்லை. இவரை மாதிரி மாறுங்க, அவரை மாதிரி மாறுங்க. நீங்க யாரு மாதிரி நீங்க மாற வேணாம், இயேசு மாதிரி மாறுங்க, அவ்வளவுதான். நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்களா, பவுல மாதிரி மாறுங்க. நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்களா, பேதுரு மாதிரி மாறுங்க. ஆனா அதெல்லாம் யாருமே மாற மாட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற டாப் லீடரை பத்தி நினைப்போம், அவர் இப்ப அண்ணனை பாருங்க, அக்காவை பாருங்க, அப்படியே அப்ப எவ்வளவு அப்படின்னு. இப்படியே காரணம், நம்முடைய கண்கள் முழுக்க தேவனை பார்க்க வேண்டிய கண்கள் இந்த உலகத்துக்கான காரியங்களை, அந்த கட்டடங்களையும் பெரிய விஷயங்களையும். நல்ல வேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அந்த 3 வருஷம் ஊழியத்துல அவர் எந்த கட்டடமும் கட்டவே இல்லை. எந்த பில்டிங் அவர் கட்டவே இல்லை. அவர் நினைச்சதா ஒரு பெரிய பில்டிங் இஸ்ரேல் நாட்டுல அவர் இதுல கலிலேயில நாசரேத்தூர்ல அங்கங்க அவர் என்ன பண்ணிருப்பாரு, பெரிய பெரிய கட்டடத்தை கட்டி 1000 2000 பேர் உட்கார வச்சிருப்பாரு உள்ள. அவர் நினைச்சிருந்தாருன்னா. ஆனா கட்டடம் கட்டுவதற்கு கர்த்தர் வரவில்லை, ஆத்துமாக்களை கட்டுவதற்காக தான் கர்த்தர் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை 3000 பேர் 5000 பேர் வந்தாங்க. உடனே பேதுரு என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஒரு ஹால் எடு, அது எடு, இதுன்னு பண்ணாரா? ஒண்ணுமே பண்ணல. எங்கே வந்து கூடு, அவ்வளவுதான். மரத்தடி எங்கே வந்து, உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணுமா, நான் இங்கதான் இருப்பேன், நீ அங்க வா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்போ வந்து ஜனங்களுக்காக பேதுரு எதுவுமே பண்ணல. அங்க வந்து பாருங்க, அங்க வந்து சாப்பாடு போடுற பிரச்சனை வருது, 1ஆம் நூற்றாண்டு பிரச்சனை, பந்தி விசாரிப்புல. அதுல சொல்றாரு, எனக்கு அது என்னுடைய ஊழியம் அது கிடையாது. அது வந்து அதுக்கான ஒரு டீமை நாங்க ரெடி பண்றோம்னு சொல்லி அப்போஸ்தலர் ஆதாம் அதிகாரம் அதுக்குன்னு ஒரு டீம் 6 பேர் கொண்ட டீமை அவங்க ரெடி பண்றாங்க. ஆனா என்னுடைய ஊழியமும் ஜெபம் பண்ணுவதில், போதிப்பதில். இதுதான். அப்ப ஊழியக்காரன் என்னது, வீணான அலுவல்கள், தேவையில்லாத காரியங்கள். எனக்குன்னு ஆண்டவர் என்ன கொடுத்தார் என்பதை, இந்த ஆண்டுல என்ன வச்சு என்ன செஞ்சார் என்பதை சற்று பொறுமையை யோசித்து பாருங்க. இந்த ஆண்டு எனக்குன்னு கொடுத்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரா? அப்ப அவர் திட்டத்தை நான் நிறைவேற்றினேனா? அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஊழியனா இந்த ஆண்டு முழுக்க நான் நடந்தேனா? ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நான் வந்து டெய்லி நான் வந்து அந்த டைரி எழுதுவதனால தினந்தோறும் நான் எங்கெங்க நான் போனேன், எனக்கு எவ்வளவு காணிக்க வந்தது, இந்த இந்த மாசம் முழுக்க நான் தேவனுக்காக எவ்வளவு ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு நான் பணங்களை நான் செலவு செய்தேன், என் குடும்பத்திற்கு நான் எவ்வளவு பணங்களை செலவு செய்தேன், என்னோட தனிப்பட்ட காரியங்களுக்கு நான் என்னோட பைக்கு பெட்ரோல், காருக்கு பெட்ரோல், இதெல்லாம் இதுக்காக நான் எவ்வளவு செலவு செஞ்சேன், இதெல்லாம் எழுதி 30ஆம் தேதி நான் கணக்கு போடுவேன். கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, என்னுடைய செலவினங்கள், என்னுடைய வரவு செலவு கணக்குல பாத்தீங்கன்னா, என்னோட செலவுல அதுல 75% கர்த்தருக்காக, ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக மாத்திரமே நான் செலவு செய்திருப்பேன். இதை நான் ஒவ்வொரு முறை என் சபையில நான் அறிவிப்பேன், என் சர்ச்சில் நான் சொல்லுவேன். இந்த வருஷம் 31ஆம் தேதி நான் இந்த இந்த டிசம்பர் மாச வாக்குத்தத்த சாரி சாரி நான் வாக்குத்தத்தம் சொல்றேன் பாருங்க. இந்த டிசம்பர் மாசத்தினுடைய வரவு செலவு கணக்கை என் சபை மக்களுக்கு அறிவிப்பேன்.
அது ஒரு நோட்ல பிரிண்ட் போட்டு, ஒரு பேப்பர்ல பிரிண்ட் போட்டு எல்லார் கையிலயும் கொடுப்பேன். ஏன்னா என்ன நம்பி மக்கள் காணிக்க போடுறாங்க. நான் ஒரு கர்த்தருடைய ஊழியன். அவங்க என்ன கடவுளுடைய ஸ்தானத்துல பார்க்கறாங்க. என் வாயில கர்த்தருடைய வார்த்தைய தேடுறாங்க. அப்ப நான் சொல்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைய அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப அவங்க எனக்கு நான் ஒரு பெரிய ஆளுன்னு என்று அல்ல, அந்த பேசுற வார்த்தைகளுக்கு மதிப்பு குடுத்து என்ன நம்பி காணிக்கை பெட்டியில காணிக்க போடுறாங்க. பாஸ்டர் கிட்ட குடுத்தா பாஸ்டர் நல்லா ஊழியம் பண்ணுவாரு, நல்லா செய்வாருன்னு சொல்லி தான் போடுறாங்க. அதற்கு நான் கணக்கு மனுஷங்கிட்டயும் நான் குடுக்கணும், தேவன்கிட்டயும் குடுக்கணும். அததான் பைபிள் தெளிவா சொல்லுது. தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இதெல்லாம் யோசிச்சு பாரு. இந்த வருஷம் முழுக்க நான் அப்படி இருந்திருக்கிறேனா? யோசிச்சு பாரு. இந்த வருஷம் முழுக்க என்கிட்ட எத்தனை பேர் காணிக்க, யார் யாரெல்லாம் அத்தனை பேர் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. அவங்க எப்பப்ப என்னென்ன கொடுத்தாங்க, யார் யாரை கொடுத்தாங்க, எனக்கு பேங்க்ல போட்ட வட்டி என்ன, இன்ட்ரெஸ்ட் கூட நான் எல்லாமே எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா எதுவுமே என்னது கிடையாது. எதுவுமே என்னுடைய உழைப்பு கிடையாது. எதுவுமே என்னுடையது. எல்லாம் கர்த்தருடையது. தேவ ராஜ்யத்தினுடையது. என்ன நம்பி கர்த்தர் கொடுத்தது. அதுக்காக நான் கணக்கு கொடுக்க நான் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறேன். அப்ப தேவ திட்டத்துக்கு நம்ம செயல்படுறோம்னா, அப்ப தேவ திட்டத்துக்கு எதிரா செயல்பட்டவன் யார் என்பதை சற்று நீங்க யோசித்து பாருங்க. யார் தேவ திட்டத்துக்கு பைபிள்ல எதிரா செயல்பட்டவன்? பிசாசு. அவன் தான் எதிரா செயல்பட்டான். தேவ திட்டத்தை செய்யாம தான், தேவனை செயல்படாம விட்டான், தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம போனான். அப்ப இன்னைக்கு சபைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு? சற்று நான் யோசித்து பாருங்க. யாரையும் நான் குற்றப்படுத்தல. நம்ம எல்லாம் மறுபடியும் பழைய நிலைக்கு வரணும், ஆதி நிலைக்கு வரணும், அப்போ சில காலகட்டத்துக்கு வரணும். அன்னைக்கு என்ன ஊழியம், அந்த ஊழியத்துக்கு வரணும். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம வாரம் வாரம் பிரசங்கம் பண்றோம். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட மாட்டேது. ஒருத்தனும் சபைக்கு புதுசா வர மாட்டேங்கிறான். ஒரு வாலிப பிள்ளை புதுசா சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்படி வந்தாலும் எதுக்காக வராங்க? தேவைக்காக வராங்க, பிரச்சனைக்காக வராங்க. ஓகே. ஆனா ஆண்டவர் சுகமாக்குறாரு, ஆண்டவர் அற்புதம் செய்யற இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் வசனத்துல யாரும் வளருவது கிடையாது. சத்தியத்துல அவங்க நிலைத்து நிற்பது கிடையாது. அந்த தேவை நிறைவேறின உடனே போயிடுறாங்க. வியாதி சுகமான உடனே போயிடுறாங்க. கட்டுகள் விலகின உடனே போயிடுறாங்க. பிசாசுல சுகமான உடனே போயிடுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண நாட்கள்ல அவர் சுகமாக்குனாரு. பர்த்திமையை கொடுன அவன் மறுபடியும் எங்க போனோம்? இயேசுவை பின்னாடியே போனான். அப்போ சில நாட்கள்ல 3ஆம் அதிகாரத்துல சப்பானிய பேதுருவும் யோவானும் சுகமாக்குனாங்க. அவன் எங்க போனான்? வீட்டுக்கு போல, மறுபடியும் எங்க போனான்? ஆலயத்துக்குள்ள அவங்க 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 பின்னாடியே போயிட்டான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லைங்க. அற்புதம் பெற்றவங்க காணாம போயிடுறாங்களே. அதெல்லாம் உள்ளம் பார்த்து உடையுதுங்க. ஆனா பவுல் சொல்ல, அவருக்கு ஒரு அற்புதம் இல்லை, ஆனா ஆண்டவரை ஃபாலோ பண்ணி போறாரு பாருங்க. எனக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். அப்படின்னா பவுல் பாருங்க, அவர் எதுவுமே எதிர்பார்க்காம, எந்த விஷயத்தை எதிர்பார்க்காம, அவர் கர்த்தருக்காக செய்யற காரியத்தை பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? நான் விரும்புகிறேன் என்று சொல்றாரு. இதே நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல முழுக்க நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிக்க தயவு செய்து. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல போன வருஷம் நான் என் சபை மக்களுக்கு ஒரு பெரிய வசனம் போர்ட நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒண்ணு, உங்க வீட்டுல மெயின் இடத்துல மாட்டுங்கன்னு சொல்லி ஒரு வசனத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். அது என்ன வசனம்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த 20வது வசனத்தை தான் என் சபை மக்கள் எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி நல்ல காஸ்ட்லியா பெரிய ஒரு வசன போர்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். இதை முதல்ல உங்க வீட்டுல மாட்டுங்க. நீங்க தினந்தோறும் இந்த வசனத்தை பார்க்க 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 உங்க மனசுல கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதாங்க. நம்ம அப்பா நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனார்ல. இப்ப அப்பா வரப்போற அந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். அவர் வருகைக்காக நீங்களும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதிர்பார்த்திருக்கிறோம். அதுதான். இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த பூமியில எதுவுமே நம்ம நிரந்தரம் கிடையாது. நம்முடைய தாய் வீடு, நம்முடைய சொந்த வீடு, நம்முடைய அப்பா வீடு, நம்ம அம்மா வீடு எல்லாம் பரலோகம் தான். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நாம மட்டும் போகாம என் கூட ஒரு கூட்ட மகளை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் சபை நடத்துறோம், ஒளி நடத்துறோம். இது மாதிரி குரூப்ல நம்ம அதோட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப தேவ பிள்ளைகளே, இதை இதை நம்மளால எப்படி செய்ய முடியுது? யோசிச்சு பாருங்க. அதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை என்ன சொல்றாருன்னா, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி
எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அடே அப்பா, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டாராம். எந்த எல்லாவற்றையும்? இங்க முன்னாடி நீங்க முதல் பகுதி வாசித்து பாருங்க. அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் பகுதி முழுக்க வாசித்து பார்த்தா தெரியும். அதெல்லாம் நஷ்டமா நினைச்சிட்டாராம். எது நஷ்டம்? நான் வந்து 8ஆம் நாள் விடுத்த சதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்னியமின் கோத்திரத்தான், அப்படி இப்படி தன்னை பத்தி பெருமையா இருக்குது. என்னை பத்திக்கிற பெருமையான காரியங்கள் எல்லாத்தையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக என்னை நான் நான் வந்து இப்படிப்பட்ட பாஸ்டர், அப்படிப்பட்ட பாஸ்டர், ரெவரண்ட் பிலிப், இப்படிப்பட்ட பிஷப், அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் அன்னைக்கு பவுல் வந்து நஷ்டம் நினைச்சாரு, குப்பைன்னு நினைச்சார். இந்த இடத்துல குப்பை என்ற வார்த்தை தமிழ்ல வருது. அதனுடைய ஒரிஜினல் கிரேக்க வார்த்தை என்ன தெரியுங்களா? சாணி, மாட்டு சாணத்துக்கு இணையானது. அப்படின்னா என்னதுன்னா, மிருகங்களுடைய கழிவு, மனித கழிவு, மிருக கழிவு, அதற்கு இணையானது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே குப்பைன்னு தூக்கி போட்டாரு பாருங்க. அந்த குப்பைன்னு தூக்கி போட்டதை இன்னைக்கு ஊழியக்காரங்க எடுத்து அவங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கிறாங்க. அவர் குப்பைன்னு தூக்கி போட்டதை இன்னைக்கு எடுத்து இவங்க வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள வச்சுக்கிறாங்க, லாக்கருக்குள்ள போட்டுக்கிறாங்க. என்னது? நான் இப்படியா, நான் நான் தான் சீனியர் பாஸ்டர், நான் வந்து ரெவரண்ட், நான் வந்து பிஷப், நான் இப்படி பெரிய பாஸ்டர், அந்த இப்படி இப்படி அதெல்லாம் நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இதெல்லாம் அவர் அன்னைக்கே வேணாம். அவர் ஏற்கனவே இருந்தது, அதெல்லாம் தூக்கி போட்டார். எதற்காக? நான் எப்படியாகிலும் நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு எழணும், உயிரோடு எழுந்து நான் அவருடைய பிள்ளையா மாறு தகுதியாகணும், அதுக்காக. அடுத்து பாருங்க, இப்ப 12 சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. பாத்தீங்களா? நான் என்னை கர்த்தர் எதற்காக அழைச்சாரு, என்னை எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், அத முன்னே சொன்னார். அப்போஸ்தலர் 20:24 எனக்கென்று கொடுத்த ஊழியத்தை செய்யவே நான் விரும்புகிறேன். அதான் என்னை எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இன்னைக்கு உங்க ஊழியத்தை உங்களால ஆசையா செய்ய முடியுதா? நல்லா யோசிங்க, பொறுமையா உட்காந்து நீங்க வீட்டுல போய். நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஊழியத்துல இருக்கிற நம்ம குறைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது கூட இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்பயுமே நமக்கு மேல இருக்கிறவங்க நம்ம யோசிக்கிறோம், நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம யாருமே பாக்குறது கிடையாது. ஆனா இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, இது இப்படிப்பட்ட ஊழியத்தை நான் ஆசையாய் தொடருகிறேன். இந்த இந்த நம்ம வருஷத்தின் கடைசி பகுதியில வந்துட்டோம். இப்பவும் நம்ம தேவனுடைய ஊழியத்தை ஆசையாய் தொடர முடியுதா? பலவீனம் வருது, வியாதிகள் வருது, கட்டுகள் வருது, இயற்கை உபாதைகள் வருது. அஹ் தேசத்துல ஒவ்வொன்று நடந்துகிட்ட சட்டங்கள் மாறுது. என்னோட இந்தியாவுல பாருங்க, எந்த வட மாநிலத்துல, அஹ் பெங்களூர்ல, கர்நாடகால, சத்தீஸ்கர், ஒரிசால கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்த விடாம எல்லாத்தையும் அடிச்சு கிடிச்சு உடைச்சு எவ்வளவு இந்துத்துவ மதவாதிகள் பண்றாங்க. அதை பத்தி மீடியால வருவது கிடையாது. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உட்காந்து எழுப்புதலை பத்தி பேசுற நேரம் அல்ல. இயேசு வரப்போறார், அதுதான். இயேசு கிறிஸ்து வருகை குறித்து பைபிள் அவரே சொல்லுகிறார். எங்கேயுமே எழுப்புதல் வரும்னு சொல்லி பைபிள்ல சொல்லவே இல்லை. நாம தான் எழுந்து போகணும், அவ்வளவுதான். அவர் வந்தா எழுந்து நம்ம போகணும், அவ்வளவுதான். அந்த ஒரு எழுப்புதல் தான் இன்னைக்கு மிச்சமே தவிர எல்லாம் கூட்டம் கூட்டமா மக்கள் சபைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படுவது ரொம்ப கஷ்டமான காரியத்துல காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு ஆண்டுகள் ஊழியம் பண்ண நிறைய ஊழியக்காரர்கள் பின்வாங்கி போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆஹ் எல்லாம் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதுதான் கர்த்தர் அன்னைக்கு மத்தேயு 24 தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதுல 3 முறை அந்த வார்த்தை வரும். அந்த 24ஆம் அதிகாரத்துல வஞ்சிக்கப்படாதிருங்கள், 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 பிசாசினால் வஞ்சிக்கப்படாதிருங்கள், கள்ளத்துக்குதான் வஞ்சிக்கப்படாதிருங்கள், மனுஷனால வஞ்சிக்கப்பட. ஏன்னா இன்னைக்கு வஞ்சிக்கிற உலகத்துல வாழ்ந்துருக்கோம், ஏமாத்துற உலகம், மக்களை சிறைப்படுத்துற உலகத்துல இருக்கும். ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப ஆசையாய் உங்களால தொடர முடியுதா? அடுத்து பாருங்க, அடுத்து சொல்றாரு, அதை நம்ம ஆசையா தொடரணும்னா என்ன பண்ணணும்? சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பா, லக்கை நோக்கி தொடருகிறேன். அங்க சொல்றாரு விரும்புகிறேன், இங்க சொல்றாரு ஆசையா தொடருகிறேன். அது எப்படி முடிக்கிறாரு? லக்கை நோக்கி தொடருகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்தை முடிச்சிட்டோம், அல்லேலூயா ஆமேன் போடுவதற்கு அல்ல. மறுபடியும் 2026 லக்கை நோக்கி தொடருகிறேன். லக்கு வைங்க, அடுத்த வருஷத்துக்கான இலக்கை வைங்க. எத்தனை பேர் நம்ம சந்திக்க போறோம், நம்ம சபையில எத்தனை பேர் வரணும், லக்க வைங்க.
அந்த இலக்க சபை மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. வாரம் 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 சொல்லுங்க. அதுக்காக செயல் திட்டங்களை போடுங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எல்லாரையும் வேலை வாங்குங்க. சபைக்கு வர விசுவாசிகளை உட்கார வைக்காதீங்க, வேலை செய்ய வைங்க, ஊழியம் செய்ய வைங்க. நம்ம சபைக்கு வர விசுவாசிகளா பார்க்காதீங்க. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க, ஒவ்வொரு சீஷர்கள், அவங்கள சீஷர்களா உருவாக்குங்க. இன்னைக்கு சபைகளுக்குள்ள விசுவாசிகள் இருக்கிறாங்க, சீஷர்கள் இல்ல. அதுதான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பரிதாபகரமான ஒரு காரியம். எனவே நான் என்னுடைய உரையை நான் முடிக்க போறேன். எனவே இந்த பகுதி, இந்த வருஷத்து நம்ம கடைசியில வந்திருக்கிறோம். பொறுமையா யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டு நம்மளால ஆசையா தொடர முடிஞ்சுச்சா? இந்த ஆண்டு நமக்குன்னு வைத்திருக்கிற நம்ம இலக்கை நம்ம சரியா முடிச்சிட்டோமா? சரி, நம்மளாம் சபையில நீங்களாம் வாக்குத்தத்தம் பேசியிருப்பீங்க. அந்த வாக்குத்தத்தமாச்சு அட்லீஸ்ட் நிறைவேறுச்சா? அப்ப எனக்குன்னு வைத்திருக்கிற ஊழியத்தை நான் விரும்பி என்னால செய்ய முடியுதா? இனி வர நாட்கள், அடுத்த வருஷம் இதோட மோசமா தான் இருக்கும். இன்னும் அதிகமான கட்டுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். ஆனா நம்மள கர்த்தர் கைவிட மாட்டார். சபை அவருடையது. முதல்ல புரிஞ்சுக்க. சபை என்னுடையது, உங்களுடையது கிடையாது. இந்த ஊழியமும் நம்மளுது கிடையாது. நாமெல்லாம் அவருடைய ஊழியத்தை பாதுகாக்க வேண்டிய வேலைக்காரங்க, அவ்வளவுதான். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இதுல யாரை பார்த்து செய்யணும் அவசியம் கிடையாது. பைபிள் வேத வசனத்தை பார்த்து செய்யணும். அவரை பார்த்து இவரை பார்த்து அல்ல, கர்த்தரை பார்த்து கர்த்தருக்காக செய்ய நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வரப்போகிற புதிய வருஷத்துல தேவனுடைய ஊழியத்தை இன்னும் ஆசையா செய்யுங்க. ஆசையா நீங்க செய்யுங்க. ஒரு இலக்கு வைத்து அந்த இலக்கை நோக்கி தொடருங்க. அந்த இலக்கை நிறைவேற்றுவதற்காக, செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக விரும்பி செய்யுங்க. யாருடைய கட்டாயத்தினால் அல்ல, விருப்பத்தோட செய்யுங்க. சந்தோஷமா செய்யுங்க, மகிழ்ச்சியோட செய்யுங்க. இந்த உலகத்துல சந்தோஷமா செய்ய வேண்டிய வேலை எது தெரியுமா? தேவனுடைய ஊழியம் தாங்க. ஆனா அதை நம்ம என்ன பண்றோம்? ஐயோ, நான் எவ்வளவு கஷ்டப்பாடுகள் அப்படிங்கிறோம். அதுதாங்க சந்தோஷம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாக்கியமே. இந்த உலகத்துல நம்ம பெரிய பணக்காரன் என்பதனால நம்ம பரலோகம் போகவே முடியாது. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிக்கவே முடியாது. அது மாதிரி புரிஞ்சுக்கோ. பைபிள் சட்ட திட்டம் நம்மளை இப்படி வச்சிருக்கிறாரா, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி நீட்டா அவரோட போய்கிட்டே இருங்க. சரிங்களா? நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நீங்க சொன்ன வார்த்தையை மாத்திரம் நான் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீங்க சொன்ன சத்தியத்தை நான் அறிவிச்சிருக்கிறேன். அது நிச்சயமா எத்தனை பேருக்கு அது அது பேசியது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நீங்க பேசினதை அதை யாராலும் மாற்ற முடியாது ஆண்டவரே. நீங்க சொன்ன சத்தியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நான் சத்ருவா அவர்கள் நினைச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொரு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டு நாங்க வந்த பாதை நாங்க திரும்பி பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் நடத்தி வந்த விதங்கள், எவ்வளவோ தேவைகள் நடுவுல நாங்க உங்களை சார்ந்து வரும்போது கர்த்தர் எங்களை அழகா நடத்துனீங்க. நேர்த்தியாய் பாதுகாத்துங்க. உங்களுடைய கரம் எங்களை விட்டு விலகவே இல்லையே. நீங்க அப்படிப்பட்ட பிரச்சனையான சூழ்நிலையில நீங்க எங்க கூட இருந்தீங்களே. அதுதான் எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அது நீங்க எங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே. நான் மழை வெள்ளத்துல வீடு இன்றி தவிக்கும் போது, அப்ப யாருமே இல்லாதப்ப உங்க கரம் தான் எங்களை தூக்கி பிடிச்சிச்சு ஆண்டவரே. யாரோ ஒரு மனுஷன் மூலியமா, யாரோ ஒரு ஊழியக்காரன் மூலியமா நீங்க எங்களை தூக்கி எடுத்து வந்தீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. தேவைகள் பெருகும் பொழுது எங்களை விட்டு நீங்க கைவிடல ஆண்டவரே. ஆமென் அப்பா. உங்க சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி செபிக்கிறோம். வரப்போற புதிய ஆண்டுல இதை விட மோசமான காரியங்கள் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா அதை பத்தி நாங்க கவலைப்படாம, எங்களுக்கென்று கொடுத்த ஊழியத்தை நாங்க ஆசையாய் செய்ய, எங்களுக்கென்று கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்க, எங்க ஓட்டத்தை நாங்க சந்தோஷத்தோடு முடிக்க, இலக்கை நோக்கி தொடர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை கொடுங்கப்பா. நாங்க மத்தவங்கள பார்த்து செய்யாம, உம்மை பார்த்து செய்ய, உங்க வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு செய்ய, அப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே. இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை உமது கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தலைவர்கள், பொருளாளர்கள், செயலாளர்கள், எல்லா லீடர்ஸ் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான ஊழியங்களும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமா ஊழியம் செய்ய, இன்னும் அதிகமான ஊழியர்கள் எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட, அநேக வார்த்தைகள் மூலியமா ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்புதல் அடைய, புதிய புதிய குழுக்கள் உருவாக, இந்த ஊழியத்தின் எல்லையை விஸ்தாரமாக்குங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் கரத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். துதிகர மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, pastors. ஆமீன், 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 ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு என்னுடைய வார்த்தை மறுபடியுமாக என் ஆண்டவர் என்னோடு உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே ஒரு கட்டாயத்துக்காக அல்ல, ஆதாயத்துக்காக அல்ல,
ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்தை ஆசையோடு நாங்கள் செய்யும்படி